சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரே வழி தான் இருக்குது. அவங்களோட ஃபோட்டோ கிடைச்சாதான் அவங்கள பற்றின உண்மை நமக்கு தெரிய வரும். அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எல்லார்கிட்டேயும் நம்ம தெரிஞ்சவங்க கிட்டலாம் அவங்கள காமிச்சா கண்டிப்பாக அந்த கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்க அப்படின்னு யாருக்காவது தெரியாமலா போயிடும். அதனால எப்படியாவது சீக்கிரமாக கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும். கிறிஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், ஆமாம் முத்து, இங்கே மீனா சொல்கிறது சரிதான். எங்கள் ஸ்கூலில் பசங்களை சேர்க்க வரும்போது அம்மா அப்பான்னு யாராவது அவங்க ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, கையெழுத்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கிறிஷோட பாட்டி இல்லைன்னா அவங்க அம்மா ஃபோன் நம்பர் இருக்கும்ல. நாம் அப்படி ஏதாவது முயற்சி செஞ்சு உண்மையை கண்டுபிடிப்போமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா, நாளைக்கு நாம் 2 பேரும் போவோம், அங்கே போய் பேசுவோம்ப்பா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம். கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ கிடச்சா கூட போதும்ப்பா. அதான் மீனா சொல்கிறாள்ல, அங்கே சத்யா அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அந்த ஃபோட்டோவை காமிச்சு எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிடலான்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. கிறிஷ், அது வரைக்கும் இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன இவங்க 2 பேரும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தேவையாமா? அவங்க பாட்டியை எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? இந்த பையனை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டா என்ன? இந்த கிறிஷோட பாட்டிக்கும் கிறிஷோட அம்மாவுக்கும் இந்த கிறிஷ் மேலே அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. அப்படி அக்கறை இருந்திருந்தா கிறிஷோட அம்மா கண்டிப்பாக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பார்த்துருப்பாங்கல்ல. அவங்க பையனை விட்டுட்டு அவங்க வாழ்க்கை முக்கியம்னு எப்படி இருப்பாங்க? கிறிஷோட அம்மாவை நானே பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன். அவ்வளோ கோவம் எனக்கு வருது. அவங்க பையனை நம்ம வீட்டில் வச்சு நல்லபடியாக கவனிச்சிக்கணுமா, பார்த்துக்கணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? முத்து, நான் ஒன்று சொல்கிறேன்னு கேளு. வீட்டில் யாரெல்லாம் இந்த கிறிஷ் இங்கே இருக்கணும்னு முதல்ல நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, முத்து மீனான்னு எல்லாருமே கிறிஷ் வீட்டில் இருக்கணும்னு சொல்லும்போது ரோகிணி அமைதியாக நிற்க, உடனே மனோஜும், என்ன ரோகிணி, கிறிஷ் இங்கே இருக்கணுமா வேண்டாமா, தெளிவாக நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், இதில் நான் சொல்ல என்ன இருக்குது? கிறிஷை கூட்டிகிட்டு வந்தது மீனாவும் முத்துவும் தான். அவங்க தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. நீ எதுக்காக இதில் தலையிடுற? உனக்கே தெரியும், கிறிஷோட அம்மா வெளியில் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க. கிறிஷோட பாட்டியும் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்படி இருக்க கிறிஷை நம்ம எங்கே கொண்டு போய் விட முடியும்? நம்ம வீட்டில் இருந்தால் தான் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். கொஞ்ச நாள் அவன் இங்கே இருந்துட்டு போகட்டுமே. நீ எதுக்காக உங்கள் அம்மா மாதிரியே பிரச்சனை செய்கிற? என்னை புரிஞ்சுக்கோ. கிறிஷ் ரொம்ப சின்ன பையன். அவன் இங்கே இருந்தால் எல்லாரும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம்ல. அவங்க பாட்டி கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு கிறிஷுக்கு ரோகிணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்த விஜயாவும், என்ன மனோஜ், வர வர ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்னவோ இவளுக்கு கிறிஷ் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி. கிறிஷோட அம்மாவுக்கே அக்கறை இல்லை, இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதா பார்த்தா நாம தான் இந்த வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கணும்னு எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க பாரு. ஏங்க, அதான் அந்த மீனா சொன்னால, உங்கள் ஸ்கூலில் ஏதோ ஆதாரம் கிடைக்கும்னு. அப்படி முதல்ல தேடி பார்த்து அந்த கிறிஷோட அம்மாவையாவது வர சொல்லுங்கள். அவங்கள மனோஜ் சொன்ன மாதிரியே கிறிஷோட அம்மா மட்டும் யாருன்னு தெரிஞ்சது நானே சும்மா விட மாட்டேங்க. பையன் மேலே அக்கறை இல்லாமல் வெளியூரில் வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப அவசியமானு நிற்க வச்சு கேள்வி கேட்பேங்க அப்படின்னு இங்கே விஜயா ரொம்ப கோவமாக பேச, சரி சரி விஜயா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல, அங்கே போய் என்ன ஏதுன்னு நானும் முத்துவும் விசாரிச்சுட்டு வரோம். அது வரைக்கும் நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருங்க. கிறிஷை எங்கே அனுப்பணும்னு நீங்கள் ஒன்றும் முடிவெடுக்க வேண்டாம். கிறிஷோட பாட்டி இல்லைனா கிறிஷோட அம்மானு யாரையாவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இங்கே கிறிஷை நம்ம அவங்கக்கிட்டேயே அனுப்புவோம். மற்றபடி வேறு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இது உன்னுடைய வீடு தான், யார் தங்கணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் இதில் மட்டும் நீ தலையிடாத, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அண்ணாமலை. சரிங்க, நானும் இன்னும் 2 நாள் பொறுமையாக இருப்பேன். அதுக்குள்ளே கிறிஷை தேடி யாராவது வரல, அப்புறமும் கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்தா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கங்க அப்படின்னு இங்கே மீனா முன்னாடியும் முத்து முன்னாடியும் விஜயா பேசிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பாத்தியா முத்து, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, கிறிஷும் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல, கிறிஷ் எல்லார்கிட்டேயுமே அழுதுட்டு நிற்கிறான். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் தாத்தா, விஜயா பாட்டிக்கிட்ட நீங்களே சொல்லி புரிய வைங்களேன். நான் இங்கேயே இருக்கிறேனே, எல்லாரும் என்னை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க. என் பாட்டியும் இல்லை, என் அம்மாவும் எப்போ வருவாங்கன்னு தெரியல. என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொன்னால் நான் எப்படி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் அழுதுட்ருக்கான். இதை பார்த்த ரோகிணியால் தாங்கிக்க முடியல. என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்னால். பாவம் கிறிஷ், என் அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மா எங்கேயும் போகாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு 2 பேரையும் அனுப்பி வச்சுருப்பேன். இப்படி எங்கள் அம்மா
என்னை அவமானப்படுத்துறதுக்காகவும் கிறிஷை இப்படி அழ வைக்கிறதுக்காகவும் எங்ககிட்ட சொல்லாமல் எங்கே போனாங்களோ தெரியலையே. எங்கள் அம்மாவால் தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. இப்போ கிறிஷை நான் எங்கன்னு கூட்டிகிட்டு போய் விடுறது? யார் கிறிஷை பார்த்துப்பாங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேனே. இப்படி செஞ்சுட்டாங்க. இந்த மனோஜ் வேற கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம என்னென்னவோ யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணி. கிறிஷ் இப்படி பாட்டியும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவும் கவனிக்க பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, என்ன மீனா, வீட்டில் இருக்க விஜயாத்தை தான் இப்படி எப்போ பார்த்தாலும் கிறிஷை திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னா இந்த மனோஜுக்கு என்னாச்சு? அவரா இங்கே கிறிஷை பார்த்துக்கிறாரு? எதுக்காக கிறிஷை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடணும்னு இப்படி பிரச்சனை செய்கிறாருன்னு தெரியல. இதை பேச என்னையும் ரவியவும் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற வர வச்சாரு. வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேசினாரு. ஆனால் கிறிஷை பார்த்தா எவ்வளோ பாவமாக இருக்குது. ரொம்ப சின்ன பையன். அவனை எப்படி தான் அவங்க பாட்டி விட்டுட்டு போக மனசு வந்ததோ தெரியல. அவங்களால தானே பாவம் கிறிஷ் நம்ம வீட்டில் எல்லார் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறான். கிறிஷோட பாட்டி இந்நேரத்துக்கு கிறிஷை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இப்படி ஒரு நிலைமை கிறிஷுக்கு வருமா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அவங்க ஏதோ யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா நானும் மீனாவும் கிறிஷை பார்த்துக்கிறேன்னு அவங்கள தேடி போய் கேட்டப்ப கோவப்பட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அதை பற்றி பேசுனதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது, என் பொண்ணு அப்படிலாம் விடமாட்டா, என் பொண்ணு என்னையும் என் பேரனையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு அவங்க பொண்ணுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போனாங்க. இவ்வளோ நாள் கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அவங்க பொண்ணு வந்து பார்க்கல. இப்போ இங்கே கிறிஷுக்கு இப்படி ஒரு நிலமை. அப்போ கூட வெளியூரில் வேலை பார்க்குற அந்த கிறிஷோட அம்மா வரவே இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து கிறிஷை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிறிஷோட அம்மாவுக்கு கிறிஷ் மேலே பாசம் அக்கறைன்னு எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் தான் நல்லா கவனிச்சுப்போன்னு வேணும்னே இப்படி விட்டுட்டு போயிருப்பாங்களா மீனா? எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கூடனே மீனாவும், ஏங்க அவங்க அப்படி யோசிச்சிருந்தா கூட நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு நீங்களே கிறிஷை பார்த்துக்கோங்க, எனக்கும் ரொம்ப முடியாமல் இருக்குது, அப்பப்போ என்னையும் வந்து பார்த்துக்கோங்கன்னு உண்மையை சொல்லியிருந்தா நாம் கிறிஷை சந்தோஷமாக எல்லா உரிமையோடு இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி நல்லா பார்த்துருந்துருக்கலாமே. ஆனால் அவங்க நம்ம போய் பேசினப்பெல்லாம் அது மாதிரி எதுவுமே பேசலையேங்க, சொல்லலையேங்க. அப்புறம் எதுக்குங்க இப்படி கிறிஷை விட்டுட்டு போகணும்? பாவம் கிறிஷ் பாட்டியை நினச்சி அழுகிறான், தன்னுடைய அம்மாவை நினச்சி அழுதுட்ருக்கான். நாம் எப்படிங்க அவனுக்கு ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரவி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மீனா. நீ முத்து, நாளைக்கு அப்பா கூட ஸ்கூலுக்கு போய் அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு பாரு. அதே மாதிரி கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடைச்சா என்கிட்டையும் கொடு. நானும் ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் அந்த ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மை நம்மளுக்கு தெரிய வரும். அதன் மூலமாக கிறிஷுக்கு நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. அது வரைக்கும் கிறிஷை நாமளே பார்த்துக்கலாம். இந்த மனோஜ் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். அவனுக்கு ரொம்ப பொறாமை. கிறிஷ் வீட்டில் இருந்தால் இங்கே நிறைய செலவாகும், அதுக்கும் நாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறான். அவனை மாதிரி யாராலையும் இப்படி யோசிக்கவே முடியாது. பெரிய கடையோட ஓனராக இருக்கான் தான் ஒரு பேரை தவிர்த்து மற்றபடி வீட்டு செலவுக்கு கூட இந்த மனோஜ் சந்தோஷமாக பணம் கொடுத்ததில்ல. அதான் கிறிஷால் பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறான். கிறிஷுக்கு என்ன செலவானாலும் நானும் ஸ்ருதியும் இருக்கோம், உங்களுக்கு பணம் வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதுக்குடனே முத்து, கிறிஷை பார்த்துக்க என்னாலேயே முடியும் ரவி. ஆனால் என்ன செய்ய, அவங்க பாட்டி இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் கூட சவாரிக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நாளைக்கு மாமா கூட போய் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த ஃபோட்டோ கிடச்சா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கலான்னு என் தங்கச்சி சீதா, என் தம்பி சத்யான்னு 2 பேருமே வந்து சொன்னாங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, நான் நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் கிறிஷ். அது வரைக்கும் நீ யார் என்ன சொன்னாலும் நீ அழவே கூடாது. உனக்காக நாங்கள் இருக்கோம்ல, அப்படியே உன் பாட்டியை கண்டுபிடிக்கலனாலும் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம்ல, அப்புறம் என்ன, யார் சொன்னாலும் உன்னை வேற எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டோம். நாங்கள் தான் இதே வீட்டில் வச்சு உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்போம், சரியா அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து தன்னுடைய சவாரிக்கு ஃபோன் வந்த உடனே முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அண்ணாமலை யோசிக்கிறாரு, என்ன செய்ய, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே என்னடானா இந்த விஜயா மாதிரியே மனோஜும் இந்த கிறிஷ் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடுங்க, இல்லை இந்த கிறிஷோட சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கிறிஷ் ரொம்ப பாவம், அவனும் என் பேரன் மாதிரி தான். கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு பேச்சு துணைக்குன்னு அவனாவது கூட இருக்கிறான்.
இந்த விஜயா கிட்ட பேசி பிரச்சனை வரதை விட கிறிஷ் என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் கிறிஷ் இந்த எங்கேயும் போகாமல் இந்த வீட்டிலேயே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் விஜயா மனோஜ் 2 பேரும் ரொம்ப பிரச்சனை செய்கிறாங்க. இங்கே மீனா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டியை பற்றியும் கிறிஷோட அம்மாவை பற்றியும் என்னென்னவோ பேச கிறிஷ் ரொம்ப மனசு வேதனைப்படுறான்றது எனக்கு புரியுது. அதனால் கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா கிறிஷோட அம்மாவையாவது இங்கே வர வைக்கணும். இல்லைனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நாளைக்கு முத்துவை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அண்ணாமலை. இங்கே பார்லருக்கு போன ரோகிணி நினைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சாங்கன்னா நான் தான் அவங்க அம்மான்னு அங்கே டீச்சர் வந்து சொல்லிட்டா என்ன செய்கிறது? இல்லை என் ஃபோன் நம்பர் அவங்க கொடுத்துடக்கூடாதே. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னை பற்றியும் அங்கே டீச்சருக்கு கொஞ்சம் தெரியும். நான் இப்போ வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொன்னாலும் அப்பப்போ கிறிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். எல்லாமே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது என்னை சொல்லிடக்கூடாது, என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் கிருஷ்ண நான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருந்தாலும் என்னை பற்றின என்னுடைய ஃபோட்டோவோ என்னுடைய கையெழுத்தோ எந்த ஆதாரமும் அங்கே இல்லவே இல்லை. என் அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்கும். அப்படி என் அம்மாவை கண்டுபிடிக்க முத்து முயற்சி செஞ்சால் அது நல்லது தான். என் அம்மா என்னை தேடி வந்து கிருஷ்ணை கூட்டிகிட்டு போனால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே இங்கேன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். எங்கள் அம்மா எங்கேயுமே வரலன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஒருவேளை வித்யாவுக்கு எதுவும் உண்மை தெரியுமா என்ன? வித்யாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க வித்யாவுக்கு. உடனே வித்யாவும் சொல்லு ரோகிணி அப்படின்னு கேட்க, வித்யா உன் கல்யாண விஷயமா உங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தியே, நீ வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம் நான் வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அம்மா வந்தாங்களா அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மாவா? என்ன ரோகிணி பேசுகிற? நீ தானே உங்கள் அம்மாவையும் உன் பையனையும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவ. அவங்க தனியாக பெருசாக வந்தது இல்லையே. அப்படியே வந்தாலும் உனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் அம்மா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னேன்ல, அங்கேருந்து குணமாயிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. என் அம்மா எங்கே போனாங்க, எங்கே தங்கிட்டு இருக்காங்க, எந்த விவரமும் எனக்கு தெரியலன்னு சொல்ல, அப்போ கிறிஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. கிறிஷ் என் வீட்டில் தான் இருக்கான். முத்து மீனா தான் கூப்பிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா குணமாயிட்டாங்க. கிறிஷையும் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே அனுப்பிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த வீட்டுக்கும் எங்கள் அம்மா போகலை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா உன் வீட்டுக்காவது வந்திருக்கணும்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். சொந்தக்காரங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, உங்கள் அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் இருந்த உன் அம்மாவை நீயாவது பக்கத்தில் இருந்து பார்த்துருந்துக்கணும். முத்து மீனா கவனிச்சிக்கிட்டாலும் நீ தானே அவங்க பொண்ணு. கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல, என் வீட்டுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். வரல ரோகிணி அப்படின்னு சொல்ல, நான் அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் வித்யா. அம்மா மட்டும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் கிறிஷ் கண்டிப்பாக என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவான். எனக்கு என்னவோ ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் நான் சொன்னேன் பேசாமல் உண்மையை சொல்லிடுன்னு. இந்த மனோஜை நம்பி நீயும் வந்து மனோஜ் ரொம்ப நல்லவர், என்னை பார்த்து பாருன்னு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனேன். அந்த மனோஜும் விஜயாவும் உன்னை கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா? நீ என்னதான் மனோஜுக்கு உதவி செஞ்சு பெரிய ஒரு கடையோட ஓனராக்கி மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு நீ உதவி செஞ்சாலும் உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் மனோஜ் கண்டிப்பாக அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பாரு. இப்படிலாம் நடக்கும்னு நானும் உன் அம்மாவும் ஏற்கனவே சொன்னோம்ல. நீ தான் எதை பற்றியுமே யோசிக்கல. இப்போ பாரு, உங்கள் அம்மா நீயும் கிறிஷை கவனிக்க மாட்டேங்கிற, அவனை பார்க்க வரமாட்டேங்கிற, உன் வாழ்க்கை முக்கியம் நீ நினைக்கிற. நீ வந்து கிறிஷை கவனிக்காததுனால நாம் கூட இருக்கிறதுனால தானே கிறிஷை பற்றி ரோகிணி யோசிக்க மாட்டேங்கிறா. அதனால் இனி ரோகிணியை கிறிஷை பார்த்துக்கிட்டணும் உங்கள் வீட்டில் விட்டுட்டு அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். இப்படி தான் உங்கள் அம்மா யோசனை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இனியாவது உன் பையனையாவது நல்லபடியாக பார்த்துக்க. உன் அம்மா வந்தால் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பேசிட்டு உடனே ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க, வித்யா வீட்டுக்கும் போகல, சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகல, என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணி. எப்படி எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்கூலில் போய் அங்கே வந்து அண்ணாமலை எல்லா விவரத்தையும் பார்க்குறாரு. அங்கே கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை முத்துக்கிட்ட காமிச்சு, இந்த ஃபோட்டோ இருந்தால் போதுமா? கிறிஷோட பாட்டி தான் கிறிஷை வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க போல், அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போன முத்துக்கிட்ட அண்ணாமலை வந்து இந்த ஆதாரத்தை காமிக்க, ஆமாப்பா இந்த ஃபோட்டோவை தெரிஞ்சவங்க கிட்டலாம் காமிச்சு இவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்களான்னு கேட்டு விசாரித்தோன்னா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. சரிப்பா, நான் போய்
போய் முடிஞ்ச அளவு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் நான் வந்து உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே ஸ்கூலுக்கு போன முத்துவுக்கு கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவை வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்க ஆரம்பிக்க, யாருமே இந்த அம்மாவை பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு, அப்போதைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த முத்து இங்கே வந்து கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடச்சிருச்சு மீனா அப்படின்னு சொல்லும்போது, எங்கங்க ஸ்கூல்லேருந்து தான் வாங்கினீங்களான்னு கேட்க, ஆமாம் அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா அப்பா அங்கே தான் கிறிஷை பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே சத்யா கிட்டேயும் சீதா கிட்டேயும் இந்த ஃபோட்டோவை நீ அனுப்பிடு, நானும் தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே இந்த ஃபோட்டோவை கொடுத்து அவங்கள தேட சொல்கிறேன் அப்படின்னு உடனே இங்கே கார் செட்டில் இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி, இந்த அம்மா எங்கே இருந்தாலும் அவங்கள நீங்கள் எங்கே பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி கேட்டுட்ருக்காரு முத்து. இப்படி ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாக கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் தேடிட்டுருக்குறாங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணி வந்து வேலை பார்த்துட்ருக்க அவங்களுக்கு பிஏ தினேஷ் கிட்டேருந்து ஃபோன் வருது. உடனே பிஏ தினேஷும், என்ன ரோகிணி என்னை மறந்துட்டியா? நான் தான் உன்கிட்ட பணம் கேட்டேன்ல, பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னேன், ஆனால் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. நீ ஃபோன் பண்ணலைன்னு உடனே நானே ஃபோன் பண்ண வேண்டியதாயிருச்சு. எப்போ அந்த 2 லட்ச ரூபா பணத்தை தருவேன்? இந்த பணத்தை இப்போ நீ தரலனா நான் கேட்ட அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நீ தரணும்னு சொல்லுவேன். இல்லையா உன் வீட்டுக்கே வந்து நிற்பேன். அந்த முத்துக்கிட்ட என்ன வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ஆதாரத்தை காமிப்பேன். நான் சொல்கிற எதையும் நீ கேட்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை நான் பார்த்துட்ருக்கேன்னு? என்ன உனக்கு பணம் கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? எனக்கு இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ நீ வேற ஃபோன் பண்ணி இவ்வளோ பிரச்சனை செய்கிற. பணம் இருக்குது, ஆனால் என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வெளியில் வந்து தர முடியாதுன்னு சொல்ல, அப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிஏ தினேஷ். வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு நானே வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இப்போ வெறும் 2 லட்ச ரூபா தான் இருக்குன்னு சொல்லும்போது, பாத்தியா நீ எவ்வளோ பெரிய கடை ஓனர் அந்த மனோஜோட மனைவி, உனக்கே பணத்தை வந்து ஏற்பாடு பண்ண முடியலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நீ மட்டும் என் மனைவி கிட்ட என்னை மாட்டி விடாமல் நான் சொன்னதை கேட்டிருந்தேன்னா நானும் சந்தோஷமாக என் மனைவி என் பசங்கன்னு என் குடும்பத்தோடு இருந்திருப்பேன். நீ என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்ட. இப்போ கேட்குறப்ப பணம் இல்லை, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொன்னால் அப்புறம் வேறு யார்கிட்ட போய் நான் பணத்துக்காக நிற்க முடியும்? அங்கே இங்கேன்னு வேலை பார்க்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எனக்குன்னு செலவுக்கு பணம் வேண்டாமா? நீ தான் எனக்கு பிரச்சனை செஞ்ச. உன்னால தான் நான் வேலையும் இல்லாமல் என் குடும்பமும் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சமாவது எனக்கு என் குடும்பத்தாலையும் நான் செஞ்ச வேலையாலும் நான் சந்தோஷமாக இருந்தேன். எந்த சந்தோஷமும் இல்லாமல் எனக்கு நிம்மதியே இல்லாமல் ஆனதுக்கு காரணம் நீ தானே. அப்போ கேட்குறப்பெல்லாம் பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும். உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இத்தனை நாள் உன்னை பற்றி சொல்லாமல் இருக்கிறதே பெருசு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால் கேட்குறப்ப பணத்தை கொடுக்கலனா அப்புறம் நான் ஆதாரத்தோட முத்துக்கிட்ட மட்டும் இல்லை, உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் வந்து சொல்லுவேன். உன் அம்மா யார், உன் பையன் யார், நீ என்னெல்லாம் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாற்றி வச்சுருக்கேன்னு நான் சொன்னேன்னு வையேன், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிற கோவத்தில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே அனுப்பிடுவாங்க. அப்புறம் நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமே போதும்னு நான் வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். புரியுதா? சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ பணத்தை எடுத்துகிட்டு வா. நான்லாம் இனி உன்னை தேடி வரமாட்டேன். ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்து நகை எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். நீயும் சரியான யோசனை சொல்கிறேன்னு வந்து எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கி எங்கேருந்து அனுப்புனாங்கல்ல. இனி உன்னை நம்பி நான் எங்கேயும் வரமாட்டேன். நாளைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேல்ல, சொல்கிற இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இரு. மீதி பணத்தையும் சீக்கிரமாக கொடுக்கணும், புரியுதில்லன்னு சொல்லும்போது, அதானே உனக்கு தேவை பணம், இல்லைனா என்னை மாட்டி விட்டுருவ. நான் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பிஏ தினேஷ் சிரிக்கிறாரு. இந்த ரோகிணி எல்லாரையும் ஏமாத்தின ரோகிணி இப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்டு வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காளே. எப்படியோ என்னை ஏமாற்றணும்னு நினச்ச ரோகிணியை இப்போ நான் தான் ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பிஏ தினேஷ். ரோகிணியும் அங்கே பையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. தினேஷ்க்கு கொடுக்க வேண்டிய 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. இங்கே கிறிஷை வேறு ஸ்கூலில் சேர்க்கணுன்னு அதுக்காகவும் 1 லட்ச ரூபா பணத்தை தனியாக எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. கிறிஷையும் வேறு ஒரு ஸ்கூலில் நான் வந்து படிக்க வைக்க முடியாது போல். நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றால இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க ரோகிணி. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த தினேஷ் வந்து எங்கேயாவது அவன் இடத்துக்கு வர வச்சு பணத்தை தர சொல்லுவான். நாம் தனியாக போனால் சரிப்பட்டு வராது.
கூட வித்யாவை கூட்டிகிட்டு போவோமா? வித்யா நம்ம என்ன பேசினாலும் இப்போ பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறா. முதல்ல நான் என்ன சொன்னாலும் வித்யா என் ஃப்ரெண்டு கேட்பா. ஆனால் இப்போ அவளுக்கு அவளோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறா. இருந்தாலும் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் வித்யாவுக்கு இங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி. வித்யா கிட்ட சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க, வித்யா நீ என் கூட கொஞ்சம் வெளியில் வர முடியுமான்னு கேட்க, எங்கே போகணும்? இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த தினேஷை பார்க்க போகணுன்னு கேட்க, தினேஷையா? நீ எதுக்கு மறுபடியும் அவனை பார்க்க போகணுன்னு சொல்லும்போது, இல்லை அந்த ஆதாரத்தை முத்துக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேட்டான். உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்னம்மா நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜோட கடையிலேருந்து 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்கேன். அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். தனியாக போனால் சரிப்பட்டு வராது. கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் தான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே வித்யா சிரிக்கிறாங்க. என்ன ரோகிணி, நான் என்ன பழைய வித்யா உன் ஃப்ரெண்டு நினச்சிட்ருக்கியா? நான் இப்போ என் வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். உனக்கு உதவி செய்ய நான் அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும். உனக்காக நான் நிறைய பேரை ஏமாற்றிட்டேன். இனி அப்படிலாம் செய்ய விரும்பலை. நீ மாட்டிக்க கூடாதுன்னு கூட என்னை கூட்டிகிட்டு போகிற. அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? ஏற்கனவே எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. முருகன் என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. நான் முருகனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டேன். உன் ஃப்ரெண்டாக இருந்தப்ப உனக்காக என்னென்னவோ செஞ்சேன். உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நிறைய பொய் சொன்னேன். ஆனால் இப்போ அப்படிலாம் அவசியம் இல்லை. நீ ஏன் உன் பிரச்சனையை பார்த்துக்கோ. நீ ஏன் தனியாக போய் கொடுக்க வேண்டிய பணத்தை பிஏ தினேஷ் கிட்ட கொடுத்துட்டு வா. நான் எதுக்கு கூட? நான் உன் கூட வரணும்னு நான் இனி யோசிக்க கூட மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டு தான். அதுக்காக நீ செய்கிற எல்லாத்துக்கும் உன் கூட நான் இருப்பேன்னு நீ நினைக்காத ரோகிணி. நீ உன் வேலையை பாரு. உன் பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். அது எல்லாத்துக்கும் நான் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் ரோகிணி அப்படின்னு வித்யா பேசிட்டு ஃபோனை வைக்க, ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. எனக்குன்னு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க போல. என் அம்மாவும் என்னை தனியாக மாட்டி விட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. இங்கே வித்யா என்னடானா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். நாளைக்கு தனியாக நானே போய் அந்த தினேஷ்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். இங்கே ரோகிணியும் வீட்டுக்கு கிளம்பி போக, இங்கே வந்து கிறிஷை பார்த்த உடனே விஜயா திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஷுக்கு என்ன வேணும்னு இந்த முத்துவும் மீனாவும் புதுசாக எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே அண்ணாமலையும், இது என்ன உன்னுடைய பணமா? நீயா வந்து பணம் கொடுக்குற மீனாவுக்கும் முத்துவுக்கும்? அவங்க 2 பேரும் கிறிஷை கூட்டிகிட்டு வந்தாங்க. கிறிஷுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எத்தனை நாள் தான் இந்த பையனை நாமளே வச்சு பார்த்துக்க முடியும்? எப்படியாவது அவன் பாட்டியை தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் யாரும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் மீனாவும் முத்துவும் அக்கறையாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடச்சதுனால அங்கே இங்கேன்னு தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் காமிச்சு அவங்கள பற்றின விவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்னவோ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன்னு அங்கே பார்வதி அப்பப்போ வந்து ஏதோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு இருந்தாலே, அதெல்லாம் என்னாச்சு? அது மட்டும் இல்லை, கோயிலில் வந்த எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு என்னென்னவோ கொஞ்ச நாள் செஞ்சிட்டு இருந்த, அப்புறம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக வீட்லேயே இருக்க. அப்போ நடித்து ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் செஞ்சியா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கையில் கொஞ்சம் பணம் இருந்தது, அதனால் அங்கே வந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்கிட்ட பெருசாக பணம் இல்லை. நான் கேட்டால் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா? இந்த கிறிஷுக்கு மீனாவும் முத்துவும் எவ்வளோ செலவு செய்கிறாங்க. நான் கேட்டால் மட்டும் கையில் பணமே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. பணம் இருந்தால் நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்வேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே அண்ணாமலையும், அது என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற நீ? முதல்ல வீட்டில் உள்ள எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாதான் அது உனக்கு திருப்பி கிடைக்குமே தவிர்த்து, எப்போ பார்த்தாலும் மீனாவையும் கிறிஷையும் ரோகிணியவும் திட்டிக்கிட்டே இருந்தால் யாராவது உன்னை மதிப்பாங்களா? சொல்லப்போனால் இங்கே இந்த மனோஜை நீ ரொம்ப நம்புகிற. மனோஜ் தான் உன்னை பார்த்துக்காம உன்னை வந்து கவனிக்காமல் இருக்க போகிற ஒரே ஆள். ஆனால் எப்பயுமே உனக்கு முடியாத நேரத்துலையும் பக்கத்தில் இருந்து கவனிக்க போகிறது மீனாவும் முத்துவும் தான். அவங்க அருமை பெருமை உனக்கு இப்போ தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. இல்லை அப்புறம் மீனாவும் முத்துவும் என்னைக்காவது இங்கே இந்த நீ பேசுகிற பேச்சுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீ மட்டும்தான். மனோஜை நம்பினா ஏமாந்து போய் தான் நிற்ப. அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா மீனா, நானும் தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் கிறிஷோட பாட்டியை பற்றி கேட்டேம்மா. பெருசாக எந்த விவரமும் தெரியல. பரவாயில்ல, கிறிஷ் நம்ம வீட்டில் தானே இருக்கான், இருக்கட்டும். சீக்கிரமாகவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்ன விஜயா பேச்சை தான் என்னால் கேட்க முடியல. எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறது, பிரச்சனை செய்கிறதுன்னு விஜயாவுக்கு இதே தான் வேலையாக இருக்குது. என்ன செய்ய? எவ்வளோதான் விஜயாவுக்கு நீயும் முத்துவும் நல்லது செஞ்சாலும் உங்கள் அருமை பெருமை விஜயாவுக்கு தெரியவே மாட்டேங்குதுமான்னு சொல்ல,
பரவாயில்ல மாமா, என்ன வேணாலும் பேசட்டும். ஆனால் பாவம் கிறிஷ் என்ன தப்பு செஞ்சா? அவங்க பாட்டி கிறிஷை கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ கிறிஷோட அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இதில் கிறிஷ் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு விஜயாத்தை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க மீனா. மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ரோகிணி சீக்கிரமாக வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க. உடனே மனோஜும் என்ன ரோகிணி ரொம்ப சீக்கிரம் கிளம்புறேன்னு கேட்க, இல்லைங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இன்னைக்கு ஏன் கடைக்கு வந்துரு, எனக்கு வெளியில் நிறைய பேரை பார்க்க போக வேண்டிய வேலை இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் அந்த ராணிக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் தான் பொறுப்பை கொடுத்துட்டு போகிறேன். கடையில் இப்போ நாம் யாராவது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கடைக்கு வா அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிடுறாரு. உடனே ரோகிணி, இல்லை மனோஜ், எனக்கு என் வேலையும் நான் பார்க்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் கடையில் இருந்தேன்னா அப்புறம் பார்லரில் போய் வேலை பார்க்கலன்னு வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நான் சம்பாதிக்கிற பணமும் எனக்கு வேணும்ல அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜை பார்த்துட்டு அண்ணாமலை, ஏன் மனோஜ், நீ தனியாக தானே கடையோட ஓனராக இருக்கணும்னு நினச்ச, அதுக்கு தானே என்ன கூட கடை பக்கமே வர வேண்டான்னு நீ சொன்ன. அப்போ நீ பொறுப்பாக எல்லா வேலையும் பார்க்க வேண்டாமா? அப்பப்போ ரோகிணியை கூப்பிட்டா பரவாயில்ல, எப்பயுமே ரோகிணி உன் கடையிலேயே இருந்து வேலை செய்யணும்னா அப்போ பார்லரில் போய் ரோகிணி எப்படி சம்பாதிக்க முடியும்? ரோகிணிக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குதோ அதை முதல்ல செய்ய விடுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த ரோகிணி கடைக்கு வந்தால் உனக்கு தான்டா பிரச்சனை, நீ உன் வேலையை பாரு. உன்னை இதுக்காகவா நான் நிறைய படிக்க வச்சேன்? நீ பெரிய பிஸ்னஸ் செய்யணும், தனியாகவே நின்று பெருசாக சாதிச்சு காட்டணும். அப்போ தான் உன் அருமை பெருமை இந்த ரோகிணிக்கு தெரிய வரும். என்னவோ இந்த ரோகிணி உன் கூட இருக்கிறதுனால இவளால் தான் நிறையா கஸ்டமர் வராங்க, கடையில் நல்ல லாபம் கிடைக்குதுன்னு ரோகிணி அவளையே பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அதான் ரோகிணிக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாளே, உன்னுடைய வேலையை நீ பொறுப்பாக பார்க்க வேண்டியதானேன்னு சொல்ல, ரோகிணி அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க. உனக்கு என் நிலைமை தெரியும்ல, நீ சீக்கிரமாக அங்கே பார்லரில் வேலையை முடிச்சுட்டு கடைக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. ரோகிணி கிளம்பி போகும்போதே பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணிடுறாரு. இங்கே நான் சொல்கிற இடத்துக்கு பணத்தோட வா ரோகிணி, சீக்கிரமாக எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு இங்கே தினேஷை பார்க்கறதுக்காக ரோகிணி யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறாங்க. இங்கே அண்ணாமலையும், முத்து நீ சாப்பிட்டுட்டு கிளம்புப்பா, இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் நிறைய வேலை இருக்குது, நானும் சீக்கிரமாக கிளம்பணும், நான் ஆட்டோ வர சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே அண்ணாமலையும் கிளம்பி போகிறாரு. அண்ணாமலை பின்னாடி ஆட்டோவில் வர்றது தெரியாத ரோகிணி அங்கே பிஏ தினேஷ் சொன்ன இடத்துக்கு போயிட்டு தினேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தினேஷ், என்ன ரோகிணி சொன்ன மாதிரியே வந்துட்ட, பரவாயில்ல, நான் சொன்னதையும் நீ கேட்க தான் செய்கிற, அப்போ என் மேலே உனக்கு பயம் இருக்குது, நான் ஆதாரத்தை யார்கிட்டையும் காமிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வேற என்ன செய்ய, உன்னால தான் எனக்கு பிரச்சனையே வருது. ஏற்கனவே என் பையன் என் வீட்டில் இருக்கான், என் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதா, என் பையனை எங்கள் அத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அதை நினச்சி மனசு வேதனைப்படுறதான்னு எனக்கே என் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் நீ வேற ஃபோன் பண்ணுற பார்த்தியா, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ செஞ்சது தப்பு, நீ சொன்னது பொய் தானே, நீ அந்த குடும்பத்தையே ஏமாத்துறது தப்பு இல்லை, பிரச்சனை வந்தால் மட்டும் உனக்கு தப்பு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டால் தப்புன்னு சொன்னால் எப்படி ரோகிணி? சரி நீ பணத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி அங்கே பிஏ தினேஷுக்கு யாருக்கும் தெரியாமல் அங்கே யாராவது பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பக்கமாக போன தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போன அண்ணாமலை இதை பார்த்துடுறாரு. ரோகிணி என்ன இங்கே நிற்கிறா, அவளோட பார்லர் இந்த பக்கம் இல்லையே, ரோகிணி இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பார்லரில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புன ரோகிணி பார்லருக்கு போகாமல் இங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு தான் பையிலேருந்து நிறைய பணத்தை வேற எடுத்து கொடுக்குறா, என்ன காரணமாக இருக்கும், இப்போவே போய் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா, முதல்ல நமக்கு ஆதாரம் வேணும்னு ஃபோன் எடுத்த அண்ணாமலை இவங்க 2 பேரும் பேசினது, ரோகிணி தினேஷுக்கு பணம் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே தான் ஃபோனில் ஆதாரமாக எடுக்கிறாரு. எதுக்காக இந்த ரோகிணி பணம் கொடுக்குற விஷயத்த மனோஜ்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரத்தை அண்ணாமலை எடுத்ததுக்கப்புறமா இந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும், முதல்ல நம்ம வேலைக்கு கிளம்புவோம் அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாரு. பணத்தை கொடுத்த ரோகிணி யாரும் பார்க்கல, நான் பிஏ தினேஷை கிட்ட பேசினது பணம் கொடுத்ததுன்னு யாருக்குமே எந்த உண்மையும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, பிரச்சனை செய்யக்கூடாது, மீதி பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன், இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல, இதில் நீ வேற, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பார்லருக்கு கிளம்புறாங்க. பணத்தை வாங்கின பிஏ தினேஷ்க்கு அவ்வளோ சந்தோஷம்.
இந்த பணம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போதும், அது வரைக்கும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், அப்புறம் மறுபடியும் பணம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே வந்து ரோகிணி வந்து தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் தன்னுடைய அம்மாவை பார்த்தீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஷை முதல்ல அந்த வீட்டில் இருந்து என் அம்மா கூட அனுப்பணும், இல்லைனா கிறிஷை வந்து வித்யா வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போய் விடணும். கிறிஷ் வந்து நம்ம மாமியார் வீட்டில் இருந்தால் பிரச்சனை நமக்கு தான் வரும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. முத்து சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன முத்து, அங்கே என்னவோ கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிச்சிருவேன், சீக்கிரமாக இந்த கிறிஷை இங்கேருந்து அவங்க கூட அனுப்பிடுவேன்லாம் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க பாட்டி கிடச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, அது என்னுடைய வேலை, உனக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் கிறிஷை அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நீயும் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, உடனே எனக்கு தானே தெரியும் அந்த பையன் இங்கே இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதே, யாரும் இந்த பையனை தேடி வரலனா அப்போ இந்த பையனுக்குன்னு யாருமே இல்லையா? ஏதோ அம்மா இருக்கிறதாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னுமா இந்த கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர் கிடைக்கல, அதான் ஸ்கூலில் ஏதோ கேட்க போனியே என்னாச்சுன்னு சொல்லும்போது, அந்த கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அது வரைக்கும் நீ எல்லாம் பேசவே பேசாத. நீ அந்த பார்லர் அம்மாவை ரொம்ப நம்புறல்ல, அவங்கள பற்றின உண்மை சீக்கிரமாகவே தெரிய வரும், அப்போ நீ புரிஞ்சுப்ப. என்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் இப்படி பேசக்கூடாதுன்னு நீ நல்லாவே புரிஞ்சுப்ப. நான் சாதாரண கார் டிரைவர் தான், ஆனால் உன்னை மாதிரி மற்றவங்கள ஏமாற்ற மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அண்ணாமலை வர, உடனே அண்ணாமலையை பார்த்துட்டு, அப்பா என்ன வந்துட்டிங்களா, என்னை ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன்லப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வந்த அண்ணாமலை மனோஜை பார்த்து, மனோஜ் எப்போ வந்தேன்னு கேட்க, அப்பா கடையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி எங்கேன்னு கேட்க, அதான் பார்லரில் நிறைய வேலை இருக்குன்னு காலையிலேயே ரோகிணி சீக்கிரமாக கிளம்பி போனால, நிறைய வேலை இருக்கும்பா, வந்துருவாப்பான்னு சொல்லும்போது, ரோகிணி ஏதாவது உன்கிட்ட சொன்னாலாப்பான்னு கேட்குறாரு. எதை பற்றிப்பான்னு கேட்க, இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி சொன்னாலா, இல்லை உன்கிட்ட பணம் வாங்கினாலா அப்படின்னு கேட்க, இல்லையேப்பா எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, கிளைண்ட்டு தானேப்பா பணம் கொடுப்பாங்க, ரோகிணி எதுக்கு மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அப்படி எந்த அவசியமும் இல்லையேன்னு சொல்லும்போது, இங்கே அண்ணாமலை யோசனை பண்ணுறாரு. அப்போ ரோகிணி நம்ம குடும்பத்துக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கா, அது என்னன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் காலையில் சீக்கிரமாக வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருக்கா, வரட்டும் என்னன்னு ரோகிணிக்கிட்ட நாம் கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கேருந்து வராங்க. வந்த ரோகிணியை பார்த்துட்டு அண்ணாமலை, என்னம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வரியே, யாரையாவது பார்த்துட்டு வரியான்னு கேட்கும்போது, இல்லை நான் பார்லருக்கு தான் போனேன், பார்லரில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், ஏன் இன்னைக்கு மனோஜோட கடைக்கு கூட போக எனக்கு நேரமே இல்லை, அப்படி தானே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன், கடைக்கு வர சொல்லி கூப்பிட்டதுக்கு கூட முடியாது, நிறைய வேலை இருக்குன்னு ரோகிணி சொல்லிட்டா. ஏன்பா வந்ததுலேருந்து ரோகிணியை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க, ரோகிணி ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டாலா என்ன அப்படின்னு சொல்ல, நான் என்னங்க பிரச்சனை செய்ய போகிறேன், எனக்கே வேலை நிறையா இருக்குது, நிற்க கூட நேரம் இல்லை, என்னம்மாம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்லைம்மா ரோகிணி, நீ வீட்டில் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்ருக்க, உன்னை பற்றி மனோஜுக்காவது தெரிய வரும்னு நினச்சேன், ஆனால் நீ மனோஜ்கிட்ட கூட உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கிறியே அப்படின்னு கேட்க, மனோஜ்கிட்ட நான் எந்த உண்மையும் எப்பயும் மறைக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத ரோகிணி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. உடனே அங்கே வந்த விஜயா, என்னங்க ஆச்சு, இந்த ரோகிணி என்ன செஞ்சுட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி காலையில் வேலை இருக்குன்னு சீக்கிரமாக கிளம்பி போனால, நானும் அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது ரோகிணியை பார்த்தேன், அந்த பக்கம் ரோகிணிக்கு பார்லர் இல்லை, அங்கே வேறு வேலையும் இல்லை, ரோகிணியோட பார்லர் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தேவையில்லாமல் அங்கே நின்று யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிற ரோகிணி கிட்ட போய் பேசலான்னு நினச்சேன், அந்நேரமாக பார்த்து ரோகிணி நிறைய பணத்தை அந்த ஆள்கிட்ட கொடுத்தா, எதுக்குன்னு தெரியல, அதான் கேட்கலாமேன்னு அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நான் பிஏ தினேஷை பார்த்தது, பேசினது, பணம் கொடுத்ததுன்னு எல்லாமே இங்கே வந்து அண்ணாமலை மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நான் வந்த உடனே கேள்வி கேட்டுட்ருக்காரா, வசமாக மாட்டிக்கிட்டேனே, நான் இப்படி செஞ்சது யாரும் பார்க்கலன்னுல நினச்சேன், யாராவது அங்கே இருக்காங்களான்னு கூட முதல்ல பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேனே, ஆனால் அண்ணாமலை மாமா அங்கே நின்றுட்டு இருந்ததை நான் பார்க்காம இருந்திருக்கிறேன், இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, தெரிஞ்சவரா, என்னம்மா உன் சொந்தக்காரரா, தெரிஞ்சவர்னா வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதானே, சரி எதுக்காக அவருக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்க, கொஞ்சம் காரணமாக தான் அப்படின்னு சொல்ல, மனோஜும் ஆமாம் எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, 2 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்ல, என்னது 2 லட்ச ரூபா பணமா, உனக்கு தான் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே இங்கே இல்லைன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு 2 லட்ச ரூபா பணத்தை அந்த ஆளுக்கு கொடுக்கணும், யார் அது அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னெல்லாம் தெரிஞ்சவங்கன்னு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா மனோஜ் அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும், அப்பா அந்த ஆள் பார்க்க எப்படிப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அதானே இந்த ரோகிணி எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டான்னு தெரியும் முத்து, உடனே என் ஃபோனில் இவங்க பேசினது, பணம் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன்,
அப்படின்னு தான் ஃபோனில் இருந்த ஆதாரத்தை அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் அங்கே வந்து மனோஜ்கிட்டேயும் காமிக்க, உடனே முத்து, இவன் கண்டிப்பாக இந்த ரோகிணிக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா ரோகிணியும் ஏதோ ஒரு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆள் ஒன்றும் நல்லவனே இல்லையே. இவன் ஏற்கனவே ஒரு முறை என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு இவனை வெளுத்து வாங்கி அனுப்புனேன். இவனுக்கா ரோகிணி பணம் கொடுத்தாங்க? ரோகிணி, இந்த ஆளை உங்களுக்கு நல்லா தெரியுமா? இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை பற்றி ஃபோனில் என் காரில் தான் பேசிக்கிட்டே வந்தான். அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா, கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு. உங்களுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கு தான் இவன் என் காரில் ஏறி இப்படி பேசிக்கிட்டே வந்தான். அப்போ இவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்கன்னா இவன் ஃபோனில் பேசினது உங்களை பற்றி தானா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அண்ணாமலை உண்மையை கண்டுபிடிக்க வீட்டுக்கு ஆதாரத்தோடு வந்ததால் ரோகிணி இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காததுனாலையும் முத்து இப்படி கேட்ட உடனே திருன்னு முழிச்ச ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டேன். இந்த முத்துக்கு அப்போ நடந்த எல்லாமே இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. இந்த ஆளை அப்படியே ஞாபகத்தில் வச்சு இவனால தான் எனக்கு பிரச்சனை வந்த மாதிரி எல்லாத்தையும் சரியால சொல்கிறாரு. இவனுக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னை பற்றின உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்க இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் போனேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக முத்து தான் எல்லார்கிட்டையும் இந்த ஆளை பற்றின உண்மையை சொல்லிட்டாரு, யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கன்னு தெரியலன்னு திருன்னு முழிக்க உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம், இந்த பணம் எப்படி கிடச்சிது? யார்கிட்ட இந்த பணத்தை வாங்கினேன்? ஏன்னா உனக்கு எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியும். நீ ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற. உன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது? அந்த ஆளுக்கு எதுக்கு பணம் கொடுத்த? எங்கள் அப்பா சொல்லும்போது கூட எனக்கு ஒன்றும் புரியல. அதான் எங்கள் அப்பா ஆதாரத்தோட நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கன்னு புரிய வச்சுட்டாரு. உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மனோஜ் அண்ணாமலைன்னு 2 பேரும் கோவமாக கேள்வி கேட்க வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. உடனே விஜயா, இவளெல்லாம் இப்படி கேள்வி கேட்டால் சரிப்பட்டு வராது, இவெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிடி உண்மையை அப்படின்னு இங்கே ரோகிணியை பலார்னு வெளுத்துவாங்க. அண்ணாமலையை பார்த்து ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மாமா எப்பயுமே அவர் வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு, ஆனால் என்னை பற்றின உண்மையை இப்படி கண்டுபிடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ பிஏ தினேஷுக்கு நான் வந்து பணம் கொடுத்ததுக்கு காரணத்தெல்லாம் நான் இவங்ககிட்ட சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும் போது அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. ரோகிணி, இப்பயாவது உண்மையை சொல்லு. உனக்கு அந்த ஆளை எப்படி தெரியும்? நீ அவருக்கு எதுக்கு இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்குற? அது மட்டும் இல்லை, இந்த பணம் எப்படி உனக்கு கிடைச்சிது? மனோஜுக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீ மறைக்கிறன்னு தான் அர்த்தம். இப்போ நீ உண்மையை சொல்லலை, விஜயா சொல்கிற மாதிரி மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழவும் முடியாது, இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கவும் முடியாது. நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு செய்கிற, ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறேன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. எங்கள் எல்லாருக்கும் உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நிற்க வச்சு ரோகிணியை கேள்வி கேட்டு எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க ரோகிணி எல்லார்கிட்டையும் அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், நான் ஏதாவது தப்பு செய்வேனா என்ன? அதுவும் உனக்கு தெரியாமல் நான் ஏதோ பணம் கொடுத்தேன்னா காரணம் இருக்க தானே செய்யும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நானும் வேலை பார்க்குறேன், அதனால நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு உங்கள் அப்பா, நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறியேன்னு சொல்ல. ஆமாம் ரோகிணி, நீ என்ன செய்கிறன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உன்கிட்ட கேட்குறப்பெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்வேன், ஆனால் அந்த ஆளுக்கு 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்க. என் அப்பா ஆதாரத்தோடு தான் உன்னை பற்றின உண்மையை எங்களுக்கு சொல்லிட்டாரே. எதுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனேன், எப்படி அந்த பணம் கிடச்சிதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா நீ பதில் பேச மாட்டேங்கிற. என்ன, என் கடையில் இருந்த பணத்தை எடுத்தியா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்ட உடனே பதட்டமா என்ன சொல்லன்னு தெரியாமல் திருன்னு முழிச்ச ரோகிணி, மனோஜ், என்ன நீ என்னை இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, நான் தான் சொன்னல ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குன்னு, இவ உண்மையை சொல்ல மாட்டா. இதுக்கு மேலே விஜயா, நீ ஏன் என்ன ஏதுன்னு உன் மருமக கிட்ட கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. ஆனால் இந்த ரோகிணியை நம்புனா நம்ம ஏமாந்து போய் தான் நிற்கணும்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த ஆள் யாருன்னு போலீஸ்கிட்ட சொன்னால் கூட தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன் ரோகிணி, அப்படிலாம் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு மனோஜும் முத்துவும் கேள்வி கேட்க வசமாக மாட்டிக்கிட்டேன். அண்ணாமலை மாமா இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்கல. ஆனாலும் இப்போ இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும்னு யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி எதுவுமே பேச முடியாத ரோகிணி உண்மையை சொல்லி மாட்டிக்கவே கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நிற்கிற ரோகிணியை பார்த்து அண்ணாமலை, ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை.